நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் தான் வருது. ஏன்னா எத்தனையோ நல்ல கலைஞர்கள் அமுக்கப்படுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. எத்தனையோ வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது சரியான கலைஞர்கள் கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருக்கு. சில டைம்ல சரியா கொடுக்கப்படுகிறது, ஆனால் நிறைய டைம் சரியா கொடுக்கப்படலன்னு தான் தெரியுது. ஏன்னா பூஜா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே பூஜா வந்து நான் கடவுள் நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அதுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஆனால் டர்ட்டி பிக்சரில் வித்யா பாலனுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த டர்ட்டி பிக்சரில் அப்படி என்ன வித்யா பாலன் பண்ணியிருந்தப்ப எனக்கு தெரியல. இதே மாதிரி எவ்வளவோ கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ நேஷனல் அவார்டு கொடுத்தது யாருக்குன்னா நம்ம ஷாருக் கான். ஷாருக் கான் ஜவானில் என்ன பண்ணியிருந்தாரு எனக்கு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. ஒரு கமர்ஷியல் மூவி. ஆனால் ஆடு ஜீவிதத்தில் பிருத்திவி நடித்ததுக்கும் ஷாருக் கான் நடித்ததுக்கு 1% கூட இல்லை. ஏன் ஆடு ஜீவிதத்துக்கு கொடுக்கல? அதே மாதிரி கேரளா ஸ்டோரி. இந்த கேரளா ஸ்டோரி பார்க்கும்போது இது கேரளா ஸ்டோரின்னு சொல்கிறது, கேரளா ஸ்டோரின்னு முதல் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து மத கலவரத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு படத்துக்கு மட்டும் எப்படி நேஷனல் அவார்டு வந்து விழுகுதுன்னு தெரியல. நேஷனல் அவார்டு குழுவில் இருக்கிறவங்க 10 பேர் கொண்ட ஜூரியா இருக்கலாம், இல்லை 100 பேர் கொண்ட ஒரு குழுவாக கூட இருந்துக்கோங்க. ஆனால் இந்த 100 பேர் முடிவு பண்ணுறதானா இந்த சினிமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. அதோட கூட புஷ்பாவுக்கு வந்து நேஷனல் அவார்டு யார் அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்துருந்தீங்க, இந்த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு. தயவு செய்து கமர்ஷியல் மூவிக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு ஷோல்டரை தூக்கிட்டு ஒரு மாதிரியான ஆட்டிடியூட்டை காட்டுறதுக்கு வந்து இது ஆக்டிங்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு டெக்னீஷியனுக்கு கொடுக்கலாம் அவார்டு, ஆனால் நடிகனுக்கு கமர்ஷியல் படத்துக்கு கொடுக்கவே முடியாது. ஏன்னா இதில் வந்து இந்த குத்துப்பாட்டு, அதாவது சொல்கிறேன், அது ஒரு மசாலா குத்துப்பாட்டு, ஒரு 4 சண்டை போடுறது இல்லை. ஆக்டிங் சொல்கிறது உணர்வுபூர்வமாக நடிக்கிறது. நான் கமர்ஷியல் படம் எத்தனையோ சூப்பர் படங்கள் இருக்குது. அந்த படத்தை தேடி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. சரியான கலைஞரை தேடி கொடுக்காம இந்த மாதிரி மசாலாத்தனமான இருக்கிற படங்களுக்கும் மசாலாத்தனமான விஷயங்களுக்கு தேடி கொடுக்குற இந்த அவார்டு கண்டிப்பாக இது நேஷனல் அவார்டு சொல்லலாமா, இல்லை கடையிலே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி அவார்டுகளை அப்படின்னு சொல்லி தோணும். இந்த நேஷனல் அவார்டு சொல்கிறது ஒரு கலைஞரை அங்கீகரிக்கிறது. அதை சரியாக கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது.